அன்பு நேயர்களே வணக்கம். புதிய பறவை ஒரு அற்புதமான படம். 1964 வந்த படம். தாதா மிராசி அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ண படம். சிவாஜி கணேசன் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த இந்த படத்தில் சரோஜா தேவி, எம்ஆர் ராதா, சௌகா ஜானகி, நாகேஷ், மனோரமா, வி.கே. ராமசாமி, எஸ்.வி. ராமதாஸ், ஓ.ஏ.கே. தேவர் அப்படி பலரும் நடித்திருப்பார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திருப்பங்களெல்லாம் இருக்கும். இந்த புதிய பறவை என்பது சிவாஜி ஃபிலிம்ஸினுடைய முதல் தமிழ் தயாரிப்பு அப்படி என்று சொல்லலாம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி ரொம்ப கமர்ஷியலாகவும் பெரிய அளவில் வெற்றியை தந்தது. அருமையான ஒரு கதை. இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் எழுதினார். இசை எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. எல்லா பாடல்களுமே ரொம்ப ஹிட். அது பி. சுசீலாவுக்கு அமைந்த பாடல்கள் அத்தனையுமே சர்க்கரை தேனில் குழைத்தது போல் அமைந்த ஒரு பாடல்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. கிட்டத்தட்ட மேற்கத்திய இசை மாதிரி ஒரு கப்பலில் பாடுற பாட்டு. இந்த பாட்டுக்கு அந்த சரோஜா தேவியனுடைய எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் சிவாஜி கணேசன் பியானோ வாசிப்பார். ஒரிஜினலாக பியானோ வாசிக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு வாசிக்க முடியாது என்பது போல் அவர் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த விரல்கள் அந்த பியானோவினுடைய ரீட்ஸில் நர்த்தனம் ஆடுகின்ற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நிஜமாலுமே இவர் பியானோ வாசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சின்ன அந்த கொரியோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கையால் அவங்க காட்டக்கூடிய அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ்அப் காட்சிகளெல்லாம் அந்த சரோஜா தேவியினுடைய அந்த முகத்தினுடைய பாவனைகளுக்காகவே எடுத்திருப்பார்கள். அதில் அந்த பல்லவி ரொம்ப அற்புதமான பல்லவி. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். 4 தான். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். இந்த பல்லவியினுடைய வரிகளுக்காகவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயது இருக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் மணியன்ட்டு ஆனந்த விகடனில் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர். இதயம் பேசுகிறது மணியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய அவரும் படங்களெல்லாம் எடுத்திருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஆனந்த விகடனில் துணை ஆசிரியராக கோலோச்சிய காலம் அது. அவர் தொடர்கதையை எழுதினார். அப்படி எழுதுகின்ற பொழுது கண்ணதாசனுடைய இந்த 3 வரிகள், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால், இந்த 3 வரிகளையும் எடுத்து 3 தொடர் கதையை எழுதினார். அதுக்கு தலைப்பே கண்ணதாசனுடைய இந்த புதிய பறவையினுடைய வரி தான். 64க்கு அப்புறம் அவர் எழுதின தொடர்கதை. உன்னை ஒன்று கேட்பேன் ஒரு தொடர்கதை, உண்மை சொல்ல வேண்டும் ஒரு தொடர்கதை, என்னை பாடச் சொன்னால் ஒரு தொடர்கதை. ஆக இந்த வரிகள் ஒரு தொடர்கதைக்கான ஒரு சங்கதியை எடுத்து கொடுத்த அற்புதமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். பி. சுசீலாவினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. இன்றைக்கு கூட அதை கேட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பின்னாடி இதே பி. சுசீலா சவுந்தரராஜன் இந்த பாடலையே ரீமேக் பண்ணி பாடினாங்க. அந்த கால பாடல் போல் இந்த கால பாடல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகளெல்லாம் வரும். அது பின்னாடி ஒரு படத்தில் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இது ரொம்ப அருமையான பாட்டு. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். என்னை பாடச் சொன்னால் ஒரு பாட்டு பாடு அப்படின்னவனே என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். அது அழகாக அடுத்த வரிகள் தான். சரி, காதல் பாட்டு பாடலாமன்னா அதுக்கு இன்னும் எனக்கு வயசாகலையே, காதல் பாட்டு வேண்டாம், ஒரு தாலாட்டாவது பாடுன்னா, தாலாட்டு பாடணும்னா தாயாக இருந்தால் தானே முடியும். கவியரசனுடைய இந்த வரிகள், அந்த ஓமை, அந்த அழுத்தம், இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு அந்த பொய்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவிதை திறன் அவ்வளவு அழகான ஒரு கவிதையாக அழகான தமிழ் வார்த்தைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர் அமைத்திருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதன் அதை அவ்வளவு அழகாக அது இசையமைத்து சுசீலாவினுடைய தேன் ஒழுகும் குரலில் இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பி. சுசீலா பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, அவர்கள் எப்படி சவுந்தரராஜனுக்கு இந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஒவ்வொரு நடிகருக்கு ஏற்ற மாதிரி காண்பித்தாரோ, அதே மாதிரி சுசீலா அவங்களுடைய அந்த குரலினுடைய அந்த பிட்சை வச்சுக்கிட்டே அல்லது அந்த மாடுலேஷன் வச்சுக்கிட்டே இது சரோஜா தேவிக்கு பாடின பாட்டு, இது ஜெயலலிதாவுக்கு பாடின பாட்டு என்பதை சொல்லிடலாம். நிச்சயமாக நீங்கள் இந்த 2 பாட்டு வச்சிங்கன்னா அந்த சுசீலாவினுடைய வாய்ஸில் அவர்களுடைய அந்த
சாயல், அவர்கள் எப்படி அந்த பேசுவார்கள் என்பது போலவே அந்த குரல் அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. அது இசையமைச்சிருக்கிறார் பாருங்க. இந்த காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை என்பதை வைத்துக்கொண்டு இந்த தாலாட்டு என்பதிலே தாவில் உள்ள நெடிலை அந்த இசையமைப்பில் ரொம்ப அழகாக வச்சுருப்பார். தாலாட்டு பாட அந்த அந்த வரிகள் நீங்கள் நினைக்கும் பொழுது தாலாட்டு அந்த அந்த என்ன அழகாக அந்த பாஸ் கொடுத்து அதை ரொம்ப அழகாக செஞ்சுருப்பார். அப்படிங்கிறத நினைக்கும் போது அந்த பாட்டினுடைய சுகம் நமக்கு நல்லா இருக்கும். இது அப்படியே கீழ் ஸ்தாயில் வச்சுக்கிட்டு அடுத்து மேல் ஸ்தாயில் அப்படியே தூக்கி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நிலவில்லா வானம் அப்படி தூக்கும் பொழுது வானம் என்பது மேலே தானே இருக்குது. அதனால் இது மேல் ஸ்தாயில் தூக்கணும் இல்லையா? பாருங்கள், அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரியே அந்த இசையமைப்பினுடைய சாயல் இருக்குது பாருங்கள். நிலவில்லா வானம் நீரில்லா மேகம், பேசாத பெண்மை பாடாது உண்மை, கண்ணை மெல்ல மூடும். இது ரெண்டும் அந்த பிட்சில் பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மயக்க நிலையில் அந்த 2 வரிகள் பாடுவாங்க. கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும், பெண்ணை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். என்ன அழகான வரிகள் பாருங்கள். அதுக்கடுத்தது எந்தெந்த இடத்துல நெடில் வருதோ அங்கே எல்லாம் இழுப்பாங்க. தனிமையில் கானம் கா, அது எவ்வளவு நீட்டாக இழுக்க முடியுமோ அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதாவது சில பாடல்களுக்கு இசையை வைத்துக்கொண்டே அந்த பாவனையை கொடுத்து விடலாம். தனிமையில் கானம் என்ன பண்ணால் என்ன சுவை இருக்கும்? தனிமையில் கானம் சபையிலே மௌனம், உறவுதான் ராகம் உயிரெல்லாம் பாசம். அந்த பாசம் கூட பாசம், அன்பு கண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை, என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்னை பாடச் சொன்னால் ஒரு கேள்வி, அதுக்கு பதிலாக அடுத்த வரியிலே என்ன பாட, நான் என்னத்தை பாடுறது. என்ன அழகான ஒரு காட்சி அமைப்பு, என்ன அற்புதமான கவிதை அமைப்பு. புதிய பறவையினுடைய அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. அந்த ஹிட் பாடல்களிலே ஒரு ஹிட் பாடல்னு சொன்னால் இந்த பாடல் சொல்லலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனாலும் சுசீலாவுக்கு இது ரொம்ப அற்புதமான வரம் போல் அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாடல் நம்முடைய மனதை அப்படியே மயிலிறகு கொண்டு வருடுவது போலவே இருக்கும்.